Hi friends, welcome to my channel Priya Ideas. இன்னைக்கு என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க என்கிட்ட கமெண்ட்ஸில் ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் போட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என் கிச்சனில் இருக்கிற ஒரே ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இந்த கேபினெட்டோட பாட்டம் ஸ்பேஸ் மட்டும்தான். நான் அதுக்கு வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னோட லாங் வீடியோ ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது அதை போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்தாலுமே கண்டெய்னர்ஸில் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதை நீட்டாக லேபிள் பண்ணி வச்சிங்கனாலே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக அழகாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் கம்மி ரேட்டுக்கே நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா ஆன்லைன் வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கி நீங்கள் ஒயிட் கலர் பென்சிலில் இந்த மாதிரி எழுதி வச்சிடலாம். நீங்கள் திங்ஸ் வேறு சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் இதை ஜஸ்ட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அதோட நேமை எழுதிக்கலாம். அதே மாதிரி இதோட இன்னொரு அட்வான்டேஜ், இதில் நீங்கள் எதுலையாவது ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா கூட அதோட கம்னால் பேக்கில் மார்க்கெல்லாம் எதுவுமே ஆகிறதில்ல. ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. ஸோ ஆர்கனைசேஷனுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களை தவிர வேறு யாராவது கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னாலும் அவங்களாலே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து நான் என்னோட இந்த மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்கூப்ஸ் இதெல்லாம் அண்டர் ஷெல்ஃபில் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணும்பொழுது நமக்கு அது தனியாக ஒரு ஸ்பேஸ் எடுக்காது. அதே சமயம் நமக்கு வேணுங்கும் போது ஹேண்டியாக அப்படியே அவைலபிளாக இருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹூக்ஸ் நான் ஆல்ரெடி இதோட வயர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்ளையன்ஸோட வயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை அந்த மாதிரியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து எதையாவது ஹேங் பண்ணுற மாதிரியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிலேபிளாக இருக்குது. பிரிஞ்சு வர்றதெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆயில் கண்டெய்னர் ஸ்டோரேஜ். நீங்கள் எதில் வேணால் ஸ்டோர் பண்ணலாம். நான் இந்த ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எதில் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் பாட்டமில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப வைக்கும் பொழுது ஏதாவது ஆயில் ஸ்பில்லேஜ் இருந்ததுன்னா அதை இந்த டிஷ்யூவே அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களோட ஆர்கனைசரில் ஆயில் ஆகாது, க்ளீனாகவே இருக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ அந்த டிஷ்யூவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது நான் தோசைக்கெல்லாம் ஆயில் ஊற்றுற கண்டெய்னர். இதையுமே நான் ஒரு சில்வர் பவுலில் ப்ளேஸ் பண்ணி வச்சுடுவேன். இதை நம்ம டைரெக்டாக கிரானைட் டாப்பில் வச்சோன்னா அந்த இடத்துல ஆயில் ஆகிடும். அதை நம்ம ஒரு டைமும் க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. வீக்லி ஒன்ஸ் இந்த பவுலை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்னோடய கிச்சன் டிவி. நான் எப்படி மற்ற அப்ளையன்சஸ், என்னோட மிக்சி, இண்டக்ஷன், கெட்டிலோட வயர்ஸ் எல்லாம் டக்கின் பண்ணி வச்சுருக்கணும், அதே மாதிரி தான் இதோட வயரையும் டக்கின் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டி இது கீழே அப்படியே ஹேங் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் சிங்க் பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ளக்கில் வாட்டர் படவும் சான்ஸ் இருக்குது. அடுத்து இது என்னோட ஆர்வோட வேஸ்ட் வாட்டர் டியூப். நம்ம இதை அப்படியே சிங்க்குள்ளார விட்டுருப்போம். ஆனால் இதில் என்னென்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்பொழுது அப்பப்போ இந்த டியூப் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி மேலே வந்துடும். அப்புறம் ஆர்வோ ஆன் ஆனிச்சுன்னா இந்த சிங்க் மேலெல்லாம் வேஸ்ட் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்கினோன்னா அதை டக்கின் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. அதை தூக்கி போடாமல் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நான் அதை யூஸ் பண்ணி அந்த வேஸ்ட் வாட்டர் போகிற எண்டை ப்ராப்பராக சிங்க்குள்ளே விட்டுட்டு அதை மேலே டக்கின் பண்ணிடுறேன். இப்படி பண்ணும்பொழுது நான் என்ன தான் பண்ணாலும் இனி அந்த எண்டு மேலே வராது, ப்ராப்பராக சிங்க்குள்ளாரையே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் பேக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி தனித்தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருவேன். இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் பேக்ஸ் தேவைப்படுதோ இல்லை வெளியில் கடைக்கு போகும்பொழுது கிளாத் பேக் தேவைப்பட்டாலும் அதை தனித்தனியாக டக்குன்னு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பட் நான் இதுக்கு தனியாக ஆர்கனைசர்னு எதுவும் மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி வைக்கல. அதுக்கு பதிலாக நம்ம கடையில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கும் பொழுது நமக்கு கொடுக்குற அந்த கவர்ஸையே கட் பண்ணி ஆர்கனைசராக அதிலையே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி செய்கிறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக மட்டும் காமிக்கிறேன். நம்ம கடையில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வர்ற பேக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த இடத்தோட சிசரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் இதை இப்படி கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்கனைசர் ரெடி ஆயிடும். நான் இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறேன். கிளாத்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண கூட யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட கிளாத்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ போடும் பொழுது இன்னும் இதை எந்த இடத்துலலாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நான் இந்த 2 பேக்கையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிளாத் பேக்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய அகலமான பேக்காக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது என்னோட கபர்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இது என்னோட கிச்சன் டாப். இதுக்கு கீழே இந்த 2 பெரிய டோர் உங்களுக்கு தெரியும். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் அப்படியே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நான் அந்த 2 ஆர்கனைசரையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிளாஸ்டிக் கவர் வேணும்னாலோ இல்லை கடைக்கு போகணும் கிளாத் பேக் வேணும்னாலோ ஜஸ்ட்டு அதில் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே மாதிரி புதுசாக வீட்டுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ கிளாத் பேக்கோ வந்தாலும் அதை ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அது மேலே ப்ளேஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டை நீட்டாக ஆர்கனைஸ்டாக வைங்க. இன்னும் நிறைய ஐடியாஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.